அமர்த்தானுபவ் குரு வந்தனம். ஸோ 2வது சாப்டர்ல குருவை பற்றி நம் ஞானதேவர் ரொம்ப அழகாவே நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பத்தி அதுல இருக்கக்கூடிய அந்த முதல் ஓவி என்ன சொல்லுது அப்படிங்கிறது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க எடுத்துக்கேன். ஸோ அதனுடைய சாராம்சம் என்னன்னு சிம்பிளா சொல்லிடுறேன். குரு அதாவது பெரிய ரிலீஃப் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. வேற லெவல்ல இருந்தது அந்த அமர்த்த அனுபவம் நான் படிக்கும்போது. ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அதை நான் சான்ஸ்கிரிட்ல மராட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத படிக்க ட்ரை பண்றேன். ரொம்ப மிகவும் அற்புதமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆத்தா அப்படின்னா இப்போ அப்படின்னு அர்த்தம், சரியா? உபாய வன வசந்து, இதுதான் 2வது சப்தம். ஆத்தா உபாய வன வசந்து. ஆங்கேஷ அப்படின்னு அர்த்தம். அடுத்த வரி. அடுத்து அபேவ தண்டு, அஹேவ தண்டு, தண்டு, அமூர்த்திச்சி பரிமூத்து நிரு காருண்யாச்சா. கவலைப்படாதீங்க, நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒவ்வொரு வரிக்கும் உண்டான ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்து இந்த ஒரு பெரிய விஷயத்தை இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆதான்னா இப்போது அப்படின்னு அர்த்தம். இனிமே, இனிமே அல்லது இப்பல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறாரு. என்னன்னா உபாயவன வசந்து அப்படின்னு அர்த்தம். என்னன்னா 2 விதமாக அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகாராஷ்டிரா மராட்டிலேயே வசந்து அப்படிங்கிறதுக்கு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வசந்து வசந்த காலம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்பிரிங் சீசன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது ஒரு அர்த்தம். வசந்து அப்படின்னா தூக்கி போடு அப்படின்னு அர்த்தம், சரியா? 2 மீனிங்ஸ் இருக்கு, சரியா? சரி, உபாயவன வசந்து எதை தூக்கி போடணும்? வனம்னா உங்களுக்கு தெரியும், அது வனம் தான். வனம் மராட்டிலையும் சரி, தமிழ்லையும் சரி, ஃபாரஸ்ட் வனம், சரியா? உபாய வன வசந்து 2 மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபாய வன வசந்துக்கு 2 மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மீனிங் உபாயா. உபாயான்னா என்ன? ஞானத்தை அடைவதற்குண்டான உபாயங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஞானத்தை அடைவதற்குண்டான உபாயங்களை காட்டில் போடு. தூக்கி போடு காட்டுல. அதான் எதை தூக்கி போடுறது? இந்த ஞானத்தை அடையிறது எவ்வளவோ உபாயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் தூக்கி காட்டுல போடுறா. இது ஒரு மீனிங். இன்னொன்னு, அதாவது உபாயங்கள், அதாவது காடு அளவிற்கு இருக்கக்கூடிய உபாயங்கள். 2வது மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்கச்சக்கமான உபாயங்கள்னு அர்த்தம். அந்த உபாயங்களுக்கெல்லாம் வசந்த காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம், சரியா? 2 மீனிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் எல்லா உபாயத்தையும் தூக்கி குப்பையில போடு அல்லது காட்டுல போடு, இது ஒரு மீனிங். 2வது மீனிங் எல்லா உபாயங்களுக்கும் வனமாய் இருக்கின்ற இந்த உபாயங்களுக்கு வசந்த காலம் வந்த மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவா பாத்தீங்கன்னா வனங்கள் இருக்கு இல்லையா, அது வசந்த காலம் வரும்போதுதான் பழத்தை பழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சீசன், சரியா? அது வரைக்கும் இருக்கும், சும்மானாச்சுக்கு இருக்கும். ஆனா பழம் கொடுக்குமானா கொடுக்காது. அப்போ அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா அதுக்குண்டான பலன் எப்ப கிடைக்குதுன்னா வசந்த காலம் வந்தாச்சுன்னா. வசந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் மரம் ஏதாவது கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்ல. இந்த வசந்த காலம் வந்தா ஆட்டோமேட்டிக்காவே பலம் வந்துரும் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு பிராக்டிசஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அதுக்கெல்லாம் வசந்த காலம் வந்துடுச்சு அப்படின்னா இனிமே நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்டா. பிராக்டிஸே பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த பிராக்டிஸ்க்கு உண்டான பலனே கிடைச்சிருச்சுல்ல. இப்ப பலன் வந்ததுக்கு அப்புறம் என்னத்த பிராக்டிஸ் பண்ண போற? சோ வசந்த காலம் வந்தாச்சு. யாரு? நம்ம குரு தான் சொல்றாரு, சரியா? சோ 2வது பாயிண்ட், குரு வரப்போகிறார். ஆதலால் நீ இந்த எல்லா உபாய அனுஷ்டானங்களை எல்லாம் வனத்தில் தூக்கி போடு. டேய், குரு வந்தாச்சுடா, வனமாகிய உபாயங்களுக்கு வசந்த காலம் வந்தாச்சடா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? அடுத்து ஜோ அண்ணா யார் யாரெல்லாம் அப்படின்னு அர்த்தம். ஆங்கேஷா அப்படிங்கிறது கண்டிஷன்ஸுங்க. ஆங்யா அப்படின்னா சொன்ன கண்டிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? சோ கண்டிஷன்ஸ் அப்படின்னா
யமம், நியமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இது ஞான லட்சணங்கள் ஒரு 16, அப்புறம் தெய்வீக லட்சணங்கள். இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படி கொஞ்சம் நெஞ்ச கண்டிஷன்ஸ் அப்பா. கண்டிஷன்ஸ் எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ். அப்போ ஒரு ஞானத்தை நீ அடையணும் அப்படின்னா இத்தனை கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணுமா என்று நாம் சொல்ல தோன்றுகிறது. அதுதான் அங்க சொல்லியிருக்காரு. ஆங்யேஷா அப்படின்னு. அடுத்து அஹேவ தண்டு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, வலைன்னா ஒரு சிலந்தி வலைன்னு வச்சுக்கோங்க. சிலந்தி வலைன்னா சிக்கல்னு வச்சுக்கோங்க இல்லையா? எக்கச்சக்கமான இந்த கண்டிஷன்ஸை பார்க்கும்போது சிக்கல்லா இருக்கு. சிலந்தி வலை போல் இருக்கின்றது. சிக்கிட்டு தவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த பிராக்டிசஸ்ல நம்ம சிக்கிட்டு தவிக்கிறோமா? அவ்வளவு கஷ்டமான ஒரு பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் அமிர்தோச்சி மூர்த்தி அப்படின்னா உருவம். அமூர்த்தி அப்படின்னா உருவம் இல்லாத. சரியா? பிரம்மத்துக்கு உருவம் இருக்கா? இல்ல. அதே மாதிரி குருவுக்கு இருக்கா? ஏன்னா குரு பிரம்மன் தானே. அப்ப குருவுக்கு மட்டும் எப்படி உருவம் இருக்கும்? இருக்க முடியாது. சரியா? சோ அமூர்த்திச்சி அப்படின்னா உருவம் இல்லாத, ஆனால் உருவத்தோடு. இப்ப குரு உருவத்தோட தானே இருக்காரு. ஆக்சுவலா பரபிரம்மத்துக்கு உருவமே கிடையாது. ஆனா உருக்கொண்டு தோன்றுகிறாரப்பா குரு வடிவிலே. சரியா? குரு வடிவோடு தோன்றும். எப்படி? ஏன்? ஏன் பரபிரம்மம் வந்து உருவம் இல்லாத ஒண்ணு உருவோட வந்துச்சு? காருண்யா, அன்பு, பிரேமை, கம்பேஷன், லவ் என்ன வேணா வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளவுதாங்க மீனிங். சரியா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஓவி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் டோட்டலா என்ன சொல்றாருன்னு ஒரு வரியில சொல்லிட்டு அதுக்கப்புறம் எலாபரேட் எக்ஸ்பிளைன் பண்றேன். உன்னுடைய எல்லா எஃபோர்ட்ஸும் தூக்கி குப்பையில போடு. அல்லது இது வரைக்கும் நீ பண்ணிட்டு இருந்த பிராக்டிஸ்க்கெல்லாம் பலன் வரப்போகுது. ஏன்னா குரு வரப்போற. குரு யாரு? பிரம்மமே தான். அப்படின்னா குருவற்றவர். ஆனா குருவோட வர்றார். ஏன்னா உன் மேல் அன்பு கொண்டு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஓவியனுடைய ஒரு விளக்கம். சரியா? சரி, இது வந்து எப்படி சாத்தியம் உங்களுக்கு தோணலாம். நம்ம இதை கூட குரு பக்திக்கு நம்ம ஏற்கனவே பேசணும். யாரோ சொன்னாங்க காவோபாய் எக்ஸாம்பிள் அண்ட் சம்படி எல்ல எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ தி ஈஸியஸ்ட் பாத் டு அச்சீவ் தி ஞானா அப்படிங்கிறத சரண்டர் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். அதாவது மொத்த 4 யோகங்கள் இருக்குங்க. கர்ம யோகம், தியான யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு. அதுல பக்தி அண்ட் சரண்டர் இஸ் கன்சிடர்ட் தி ஈஸியஸ்ட் பாத் என்று சொல்லப்பட்டதன் காரணம் என்ன? அப்படின்னா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம்னு அர்த்தம். ஆனா ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஞான தாகம் எவ்வளவு இருக்கோ, இப்போ ஞான முமுட்சுக்களுக்கு, ஞான யோகிகளுக்கு ஞான தாகம் எவ்வளவு இருக்கோ, அந்த அளவுக்கு குரு தியாகம், குரு தாகம்னு வச்சுப்பாங்க. குரு மேல உங்களுக்கு தாகம் இருக்கும். அப்போ ஜஸ்ட் குரு மேல ஒரு தாகத்தை வைத்துக் கொண்டாலே போதுமானது. பியூர் லவ். அதுக்காக நீங்க வந்து அடிக்ஷன்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்பயுமே வந்து குரு கிட்ட அடிக்ஷன் இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஐ வில் நெவர் சே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பியூர் பிரேமை ஒரே ஒருத்தர் கிட்ட நீ பண்ண. உலகம் உள்ள எல்லாத்தையும் பிரேம பண்ணா நீ ஞானியாவ. அதெல்லாம் வேணாம்ப்பா விடுப்பா. உனக்கு குருவாய் தேர்ந்தெடுத்த அந்த ஒரே ஒருத்தர் கிட்ட நீ பியூர் லவ்ல இருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சது கதைங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு இவர் சொல்லியிருக்காருன்னா சிலந்தி வலையின் பின்னல்களை போன்ற எக்கச்சக்கமான கட்டுக்கடங்கான கண்டிஷன்ஸோடு இருக்கக்கூடிய அபியாசங்கள், பிராக்டிசஸ், உபாயங்கள். சோ இதெல்லாமே அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அது எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில போடு. இது தேவையில்லைங்கிறாருங்க. என்னங்க சொல்ல முடியும்? ஏங்க என்ன சொல்றாருன்னா, வித்தவுட் எனி பிராக்டிஸ் வில் பிகம் எ ஞானி. தட் இஸ் தி பவர் ஆஃப் குரு. குரு அப்படிங்கிறவர் இருந்தாரு அப்படின்னா, உனக்கு எந்த பயிற்சி, முயற்சி, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. தேவையே இல்ல. நீ சும்மா அவர்கிட்ட முழுமையான பிரேமையில் இருந்தா போதும். அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்போ நீங்க வந்து இது வந்து அது ஸ்லோகம் சொல்லிடுச்சு. உடனே கேட்பீங்கல்ல, அது என்ன லாஜிக்கு? அது எப்படி சும்மா வந்து அவர்கிட்ட பிரேமையில இருந்தா மட்டும் வந்துரும்? நான் ஒரு பெரிய மந்தாதிகாரியா இருக்கலாம். மூளையே வேலை செய்யாம இருக்கக்கூடியவரா இருக்கலாம். எவ்வளவு பெரிய ஞானத்தை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லாம நான் இருக்கலாம். அப்புறம் நான் அவர்கிட்ட பிரேமையை மட்டும் வச்சுட்டா, அது எப்படி முடியும்? என்றெல்லாம் வந்து நமக்கு யோசிக்க தோணும். ஆனா நமக்குடைய எல்லா மந்தத்துக்கும் காரணம் என்னன்னா ஈகோ தானங்க. ஈகோ தான் போயிடுமேங்க பியூர் லவ் வரும்போது.
ஈகோ விட்டாதானங்க பியூர் லவ்க்கே வர முடியும். அப்ப இன்டைரக்ட்லி நீ அந்த ஈகோவ விட்டுடுற. ஈகோ விட்டதுக்கு அப்புறம் உன்ன மோல்ட் பண்றதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏங்க நம்ம குருவுக்கு வந்து குரு அதாவது குரு வந்து அதுக்காக வந்து டைரக்ட்டா இப்படி தொட்டு ஞானியாக்கிடணும்னு சொல்ல வரல. குரு உன்ன மோல்ட் பண்ணி உன்னை ஞானி ஆக்கிடுவாரு. சரி, அது அவருடைய தலைவலியா மாறிடும். எந்த பிராக்டிஸ் நீ பண்ண வேணாமான்னா, எந்த பிராக்டிஸ் நீ பண்ணாமலேயே உனக்காக அவர் சிரமேற்கொண்டு எல்லா ஞானத்தையும் உபதேசித்து உனக்கு புரிய வைத்து உன்னை ஞானி ஆக்குவாருன்னே கூட வச்சுக்கோங்க. ஆனா இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு பார்பர் ஷாப்புக்கு போனா கூட ஒரு 10 நிமிஷம் உன் தலைய கம்ப்ளீட் சரண்டர்ல விட்டாதான் தலை வந்து ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ இட் இஸ் வெரி ஈஸி. எப்போ நீ அவன்கிட்ட கம்ப்ளீட்டா ஒப்படைச்சு உட்கார்ந்து இருந்தேன்னா அவன் ஈஸியா கட் பண்ணி முடிச்சிடுறான் இல்லையா? அந்த மாதிரிதான். அப்போ குரு கிட்ட நீ உன்னை ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நீங்க கேட்பீங்க, ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி. ஆனா குரு கிட்ட ஒப்படைக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டா எனக்கு ஆன்சர் தெரியாது. நம்ம ஞானதேவர் சொல்லியிருக்காரு. குருவந்தனத்துல ஃபர்ஸ்ட் ஓவியா அவர் எடுக்கிற ஓவியம் என்னன்னா, நீ ஒரு கஷ்டமும் பட வேணாம். உனக்காக உன் குரு பார்த்துப்பாரு எல்லாத்தையுமே. ஆனா முழுசா நீ அவர்கிட்ட சரண் புக வேண்டும் அல்லது நம்ப வேண்டும். அட்லீஸ்ட் அவர்கிட்ட மட்டும் ஈகோ இல்லாம இருக்கணும். ரொம்பலாம் வேணாங்க. நீ ஈகோவை எவன்கிட்டயாவது வச்சுக்கோ. ஆனா அவர்கிட்ட மட்டும் ஈகோ இல்லாம நீ போய் உட்காரணும். இத மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா, அவ்வளவு சிலந்தி வலைகள் போன்று எக்கச்சக்கமான கண்டிஷன்களோடு இருக்கின்ற அப்படிப்பட்ட சாதனைகள் எதுவுமே தூக்கி வனத்துல போடுன்னு சொல்லலாம். அல்லது அவ்வளவு கஷ்டமான அந்த வனத்துக்கு வசந்த காலம் வந்த மாதிரி இனி எந்த எஃபோர்ட்டும் நீ எடுக்காம ஆட்டோமேட்டிக்காவே பலன் தந்துவிடும் என்ற ஒரு அடிவைப்போடு இந்த குருவந்தனத்தின் முதல் ஓவி ஆரம்பித்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுமாறு கேட்கின்றேன். சோ இது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது குருவினுடைய அன்பினால். காருண்யா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லவ், கம்பேஷன். சோ பரபிரம்மம் அப்படிங்கிறது மிக பெரும் கருணை கொண்டு குரு ரூபத்தில் தோன்றி அந்த பிரம்மமாகவே நம்மை மாற்ற, அது நம்மளுடைய எஃபோர்ட் எதுவுமே இல்லாம நம்மள கஷ்டப்படுத்தாம நம்மளை பிரம்மமாக்கும் ஒரு அற்புத முயற்சி தான் இந்த பரபிரம்மம் குரு வேஷத்தில் வந்து குரு வடிவில் வந்து நம்மை மாற்றும் முயற்சி என்பது இந்த முதல் ஓவியை என்று புரிந்து கொள்ளுங்கள்.